சமுதாயத்தில் ஒரு ரோல் மாடலாக திகழும் நடிகர் கமல் தயவு செய்து ஓட்டளிக்க வேண்டும் என்று ராஜேஷ் லக்கானி அழைப்பு விடுத்துள்ளார். ராஜ்குமார் இயக்கத்தில் கமல், ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்ட பலர் நடிக்கும் சபாஷ் நாயுடு பட துவக்க விழா சென்னையில் நடந்தது. அப்போது மே 16 தான் இங்கு இல்லை என்றும் தனது ஓட்டை யாராவது போட்டு விடுவார்கள், இதற்கு முன்பு தனக்கு ஓட்டு இல்லை என்று கூறியதாக தெரிவித்தார். ஷூட்டிங் 14ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது, அதாவது மே 14 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. மே 16 நீங்க இல்லையா சார்? மே 16 இங்க இல்லை. யாரா போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணாங்க, எனக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. அப்புறம் கேட்டு நான் இல்லைங்க, நான் இன்னும் இந்திய சிட்டிசன் தான் சொல்லி, அதாவது பாவம் அவங்களும் எலெக்ஷன் கமிஷன்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நானும் முடிஞ்சால் இங்கே வந்து போட்டுட்டு போவேன். பார்க்கலாம், ஷெட்யூல் இப்படி இருக்கு. கடந்த தேர்தலின் போது தேர்தல் விழிப்புணர்வு விளம்பரத்தில் தோன்றி அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என்று கூறிய கமல், இந்த முறை ஓட்டளிப்பது சந்தேகம்தான் என்று கூறியிருப்பதை சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி வெளியிட்டுள்ள பதிவில், கமலுக்கு இந்த தேர்தலில் ஓட்டளிக்கும் உரிமை உள்ளது, அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். சமுதாயத்தில் ஒரு ரோல் மாடலாக திகழும் கமல் தயவு செய்து ஓட்டளிக்க வேண்டும் என்றும் அந்த பதிவில் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார்.